60 எஃப்பிஎஸ்ன்னு காமிச்சிது காய்ஸ். நான் ஷாக் ஆகிட்டேன். என்னடா அது ஃப்ரண்ட் கேமராவில் 60 எஃப்பிஎஸ் வராது அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது 30 எஃப்பிஎஸ்ஸாக மாறிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு ஒரு காலத்தில் இந்த இடம். மக்கள் நடமாட்டமே இல்லாமல் பார்க்க அம்புட்டு அழகாக இருக்கும். நான் இந்த பக்கம் வந்ததுக்கு காரணமே வந்து மக்கள் நடமாட்டம் இருக்காது, இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், குவைட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வந்தேன். ஆனால் ட்விஸ்ட் அடிச்சிட்டானுங்க. இந்த இடத்த கஜா பண்ணிட்டானுங்க. என்னடா சொல்கிறதுனால இருங்க, ஹிந்திக்காரனுங்களை கொண்டு வந்து அங்கே ஷெட்டு போட்டு தங்க வச்சுருக்கானுங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தோடைய அந்த அழகு பொன்னேனி ஜிகு 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 உருகுது ஜிகு 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 அந்த மாதிரி ஆகிப்போச்சு நண்பர்களே. நான் எதிர்பார்க்கவே இல்லை நண்பர்களே. இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு காலத்தில். அதனால் சரக்கு அடித்து இந்த இடத்த ஏற்கனவே சரக்கு பாட்டில் போட்டு இந்த இடத்த அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறானுங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியானவங்களை கொண்டு நான் தங்க வச்சுருக்கானுங்க. அந்த மதர் லைட்டுங்க அசிங்கம் பண்ணி இந்த இடத்த நார் அடிச்சுருவாங்க. என்ன காய்ஸ் வெறுப்பாவது காய்ஸ். அழகாக ரசிக்கலான்னு வந்தேன். ஆனால் இங்கே அழகுன்னு சொல்லிக்கிறதுக்கு இதுவும் முட்டை வைக்காமல் எல்லாத்தையும் கிரேப் பண்ணிட்டானுங்க. யூ கேன் see there. அது இயற்கையாக விட்டுறணும். நாங்கள் வந்து டெவலப் பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம், நொட்டுறோம், பிடுங்குறோன்னு இயற்கையை அசிங்கப்படுத்துகிறானுங்க. கண்டெய்னர்லாம் கொண்டு வந்து ஆளுங்க தங்க வச்சுருக்கானுங்க. போங்க, மனசே சரியில்லை கை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இயற்கையை அது பக்கத்தில் விட்டுறணும். நீங்கள் கேட்கலாம், இயற்கை அது பக்கத்தில் விட்டுருந்தா உன் கையில் நீ செல்லே வந்துருக்காதரா அப்படின்னு. அதாவது நமக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் இயற்கையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், இயற்கையை அழிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையானது எல்லாமே இருக்குது. தென் why should still burning this area? Why? Come on, tell me. Why you still burning this area? ஒரு காலத்தில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம். நான் இதில் நடந்து போயிருக்கேன் ஒரு நாள், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு மனசு சரியில்லைன்னுச்சுங்க, அடிக்கடி இந்த இடத்துக்கு தான் வருவேன். ஆனால் இன்றைக்கி ரோடு போட்டு தார் ரோடு போட்டாங்க. மெயின் ஏரியா கூட தார் ரோடு இருக்காது, ஆனால் இங்கே தார் ரோடு இருக்குது. ஐ ஹேட் திஸ் பிளேஸ் நண்பர்களே. முன்னேற்றங்கிறது எது? தன்னிறைவோடு வாழ்கிறது. இவனுங்க முன்னேற்றங்கிற பேரில் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே போகிறாங்க. அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தான். ஏன்னா இவ்வளோ நாள் இங்கே வந்து வெறும் ரோடு. இங்கே முன்னேற்றம்ங்கிறது எதில் இருக்குது? நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்யறதுல இருக்குது. வாழ்க்கையில் ஆனால் பிடிச்ச எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. சில பேருக்கு வேலையே செய்யாமல் ஓப்பி அடிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதே வாழ்க்கை மட்டும் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அப்புறம் இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். காய்ஸ், என்ன வாரம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.